யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதை ஒரு நேரம் உணவாக எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். வாங்குவோம். முட்டை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைமா அல்லது பொட்டுக்கடலை மாவை திரிச்சு எடுத்து வையுங்க. தேங்காய்ப்பூ, மிளகு, இதுக்கெல்லாம் தேங்காய்ப்பூவும் மிளகும் இருக்குது. முருங்கையிலையோடு நான் ஒரு கொப்பு முருங்கைப்பூவும் கொண்டு வந்துருக்கிறேன். நல்லதண்டு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள். வாங்குவோம், பார்ப்போம் எப்படி செய்கிறாண்டு. இப்போ நான் இது முருங்கையில் ரெண்டு காம்பு முருங்கையிலையும் ஒரு முருங்கை பூ வாங்கி கொண்டு வந்தேன். நல்ல மண்டு. இப்போ நீங்கள் பூ இல்லாட்டி 3 இது போடுங்கோ. வாங்கோ, அப்படி செய்யும். அதோட பாலும் வேணும். பால் பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்குது. இப்போ நாங்கள் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இதுக்குள்ள இந்த தேங்காய்ப்பூ, மிளகு, அதோட ஒரு அரைக்கரண்டி, இது ஒரு மேசக்கரண்டி அளவு, அரை மேசக்கரண்டி மிளகாய்த்தூள் போடுங்க. தூள் ஒரு கரண்டி போடுங்க, ஒரு காக்கரண்டி போடுங்க. இதுக்குள்ள உப்பும் போடணும். இதுக்குள்ள எல்லாத்துக்குமா அந்த முட்டை பொரியலுக்கு சேர்த்தளவு போடுவோம். கொஞ்சம் கூட போடுங்க. வெங்காயம் இதை வெங்காயத்துக்குள்ளேயே போட்டுருவோம். வெங்காயத்துக்குள்ள சரி வாங்க, இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அடித்து ஊற்றப்போம். இதை ஒரு நேரம் சாப்பாடாக நெடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே சாப்பாடு இல்லாமல் இதே ஒரு நேரம் சாப்பாடாக கொடுக்கலாம். வாங்க, இது தேங்காய்ப்பூ, மிளகு, தனி மிளகாய்த்தூள், உப்பு, இதோட 2 பல்லு புண்ணு, இதோட உள்ளியும் 3 உள்ளி இருக்குது. பாதி பாதியாக இருக்கக்கூடிய கணக்கு மாதிரி தெரியுது. இதை நாங்கள் இடித்து சம்பல் மாதிரி எடுப்போம். மிளகாய்த்தூள் எல்லாம் இதனபடியாக சும்மா இருக்கா கலந்து விடுறது தான். அதில் இருக்கணும். இதை இடித்து கொண்டுட்டேன் பாருங்கோ. இதை வளைச்சு இதுக்குள்ள போடுவோம். இதுக்குள்ள நாங்கள் பாருங்க நல்ல வடிவாக போடுங்க. 1 2 மேசக்கரண்டி போடலாம். எல்லாம் நல்லா 2 இதில் 1 தண்டு கதையும் போட்டு விடுவோம். 3 கரண்டி. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த பாலை விட்டு கரைக்க போகிறோம். பாருங்க, பாலை ஒதுக்கி போட்டு பாலை விடுவோம். இது கரைகிற அளவுக்கு நீங்கள் விடுங்க. 6 மேசக்கரண்டி விட்டேன்னா கரைச்சி பார்ப்போம். இதெண்டா தான் இது சம்பல் நல்ல வடிவாக கரைப்படும். இதை கரைச்சி வச்சு போட்டு முட்டையை அரைப்போம். நாங்கள் சம்பளுக்குள்ள உப்பெல்லாம் போட்டுட்டோம். இதை அடிக்கைக்குள்ள ஒரு அள்ளியாக போட்டு அடிப்போம். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டாச்சு. இனியும் ஒன்றொன்று இதுக்குள்ள வெங்காயத்துக்குள்ள நாங்கள் உப்பு போட்டு நாங்கள் அதை ஒரு கப்பிரட்டி வச்சுட்டு மெச்சதில் போட்டு கடைசியாக போடுவோம். தக்காளி பழத்தை போடுவோம். ஒன்றொண்டா எல்லாத்தையும் போடுவோம். மிளகாய் இது உப்போட விருப்பத்துக்கு. நாங்கள் ஏற்கனவே உரைப்புக்கு போட்டுட்டோம். இது மணத்துக்கு இல்லை. இது நீங்கள் கூடவும் போடலாம்.
எல்லாம் அடித்தாச்சு கலந்து விடுறது தான். அதுக்குள்ளே எல்லாம் மிளகு எல்லாமே போட்டுட்டோம். இதெல்லாம் உங்களுடைய அளவு. சஞ்சு குட்டிக்கு பொரிக்கிற முட்டைக்கு இந்த அளவு வெங்காயத்தை வைப்போம். நல்லா இப்போ நீங்கள் உப்பு அதுக்கெல்லாம் பாருங்கோ. தொட்டு நுண்ணி நாக்கில் வச்சுட்டு துப்பி விடுங்கோ. ஆச்சி வைப்போம். பொட்டுக்கடலை போடலாம், இல்லாட்டி கடலை மாவை வறுத்து போட்டு கொஞ்சம் அந்த பச்சை பழம் பூவை வறுத்து போட்டு போடலாம். இது நீங்கள் உங்களோட விருப்பம். வேறு ஏதாவது போடுவீங்கன்னா நீங்கள் போடுங்க. எண்ணெயை விடுவோம். இப்போ நெருப்பை நல்லா கூட்டமாக இருக்கிறீங்க. பேந்தி இதை விட்டோன்னா நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டீங்கன்னா தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகும். இதுவும் உங்களுக்கு விரும்பினா இவ்வளோ ஒன்றா போடலாம், குறைய போடுறதுனாலும் போடலாம். அதுவும் உங்களோட விருப்பம். நாங்கள் போடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டுது. சரி, நீங்கள் மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. நான் 2 பிரித்து விடுறேன். இப்போ நாங்கள் நெருப்பை நல்லா குறைக்க போகிறோம். எரிகிறது தெரியாத மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்க, நெருப்பு எரியுது ஆனால் தெரியல. குழப்பம். இது கொஞ்சம் மேலான் காஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு திருப்பி, இது காஞ்சி வந்தால் தான் உங்களுக்கு திருப்பி சுகமாக இருக்கும். மெல்லிய நெருப்பிலேயே விடுங்க. வாங்க திருப்பணும் கொஞ்சம். அப்படியே மெல்லிய நெருப்பில் விடுங்க. நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. இப்படியே இறக்கி போடுங்க. இப்படியே செய்யுங்க. இதே மாதிரி வரும். இறக்கிக்குள்ள கொஞ்சம் நல்லா சுட்டு போச்சுது. இப்போ நாங்கள் சஞ்சு குட்டின முட்டையும் செய்யலாம். யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம்